35 வருஷமா இந்த ராமதாஸ் போராடுறது தன்னந்தனியாக நான் போராடினேன். 35 வருஷமா இந்த சாராயத்தை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி எங்கள் கட்சிக்காரங்களே அப்போ சொல்லுவாங்க, ஐயா இந்த சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க ஐயா அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப, அதாவது கெட்ட கோபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடும் கோபமாக வரும். ஓட்டு போட போகிறான் போடா அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன்டா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா போகிறவன் வரவன் வழிபோக்கன், அந்த கட்சின்றவன் இந்த கட்சின்றவன், அண்ணா திமுகவை தவிர எல்லாரும் நான் சொன்னதை அப்படியே காப்பி அடித்து சொல்கிறாங்க. அடித்தாங்க அது மாதிரி. அன்புமணி சொல்கிறார், என்னை முதலமைச்சராக ஆக்குங்கள், தாய்மார்களுடைய கண்ணீரை துடைக்கிறேன், தாய்மார்களுடைய தாலியை நான் காப்பாற்றுறேன், அவங்க குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன், ஒரு சொட்டு மது இல்லாத சாராயம் இல்லாத குடும்பத்தை நாட்டை உருவாக்குகிறேன். முதல் கையெழுத்து. உடனே முதலமைச்சராக ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, கனவு காண்றாங்க, அவங்க நானும் தான் போடுவேன் கையெழுத்து, நானும் தான் போடுவேன் கையெழுத்து. நீ சாராயத்தை ஆளுன்னு தெரியாதா? இன்னும் சாராயம் காய்ச்சி உனக்கு 5 ஆளை, ஜெயலலிதாவுடைய தோழிக்கு 3 ஆளை. இங்கே தான் இங்கே சொன்னாங்க படப்பை மிடாசு, படப்பை மிடாசு ஷிஃப்டில் 3 ஷிஃப்டில் நடக்குதாங்க. 8 மணி நேரம் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் விற்கிற இந்த எல்லாம் என்னமோ பீரு, பிராந்தி, உஸ்கி, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க, கண்ட்ரா, இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் இந்த 2 கட்சியினுடைய ஆலைகள் தான் நடக்குது. இலவசங்களை நான் கொடுக்க மாட்டேன். சரி சரி பெருசு உட்காருங்க. அவர் ஒரு நாற்காலி கொடுப்பார். இல்லை ஆமாம் ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு மாய் கொடுத்தா நல்லா பேசுவார். பெருசை உட்காருங்க நல்லா தான் பேசுறீங்க. அதனால இப்படி நாட்டை குட்டிச்சோறாக்கிட்டாங்க. மொழி, இன, ஜாதி, மத வேறுபாடு இன்றி நான் பாடுபடுவேன் சொல்லி அன்புமணி சொல்றாரு. இது மாம்பழ சீசன், மாம்பழம் தான் வெற்றி பெறப் போகிறது. 200 தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறப் போகிறது. 34 தொகுதியில் மற்ற கட்சிகள் வெற்றி பெறப் போகிறார்கள். ஏனென்றால் எதிர்கட்சி வேணும் இல்லை, எதிர்கட்சி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு அன்புமணிக்கு ஆதரவான அலை தமிழ்நாட்டில் வீச தொடங்கி இருக்கிறது. அது இன்னும் ஒரு 10 நாள் இன்னும் வேகமாக வீசும். கொஞ்சம் கூட சிரிக்காமல் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப 34 தொகுதியை என்ன செய்ய போகிறீர்கள்? போனா போவது, எதிர்கட்சி வரட்டும். இதை திரைப்படத்திலே வடிவேலால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும்.